ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பல ஜென்ம புண்ணியங்களை நாம் செய்திருந்தால்தான் மகாபரிவாளிடம் மிகுந்த ஆங்கியோடும் பக்தியோடும் அவரை நன்கு புரிந்து கொண்டும் நம்மால் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். மகாபரிவாள் ஓரிக்கையில் இருந்தபோது ஒரு வெள்ளைக்காரர் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். அவர் டெல்லியிலிருந்து மும்பை போவதற்கு பிளேனில் டிக்கெட் கேட்டார். கிடைக்கவில்லை. உடனே சென்னைக்கு செல்லும் விமானத்தை பிடித்தார். மீனம்பாக்கம் வந்தார். விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்ததும் எங்கே போவது என்ற கேள்விக்குறி அவரிடம் எழுந்தது. அங்கிருந்த டாக்ஸி டிரைவரிடம் இங்கு யாராவது ரிலீஜியஸ் லீடர் இருக்கின்றாரா என்று கேட்டார். காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரிய சுவாமிகள் இருக்கின்றார் என்று பதில் வந்தது. உடனே என்னை காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் விடு என்று சொன்ன வெள்ளைக்காரர் காரிலேயே காஞ்சிபுரம் வந்துவிட்டார். ஸ்ரீ மகாபரிவாள் அந்த சமயம் ஓரிக்கை என்ற இடத்தில் ஒரு கீத்து கொட்டகையில் பிச்சை செய்துவிட்டு விசிராந்தி பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்கு வந்த வெளிநாட்டுக்காரர் மகாபரிவாளை பார்க்க ரொம்ப ஆவலாக இருந்தார். மடத்து சிப்பந்திகள் அவரிடம் ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம், சுவாமிஜி இஸ் டேக்கிங் ரெஸ்ட் என்று சொன்னார்கள். சிறிது நேரம் கழித்து மகாபரிவாள் எழுந்து ஆசமனம் செய்தார்கள். விபூதி தரித்து கொண்டார்கள். அவர் வந்துட்டாரா என்று பல முறை கேட்டார். அப்போது அந்த இடத்தில் நாகலட்சுமி என்ற பக்தியும் இன்னும் சில பெண்களும் தான் இருந்தார்கள். வேறு யாரும் இல்லை. மடத்து சிப்பந்திகள் மகாபரிவாளிடம் நாகலட்சுமி வகைரா உட்கார்ந்திருக்கா, வேறு புதிவா யாரும் வரல என்று சொன்னார்கள். மகாபரிவாள் மறுபடியும் அவர் வந்துட்டாரா என்று கேட்டார். ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்கின்றார். ஆமாம், அவரை தான் நான் கேட்டுருக்கேன் என்றார் மகாபரிவாள். அந்த வெள்ளைக்காரரை மகாபரிவாளிடம் அழைத்து வந்தார்கள். அவருக்குத்தான் என்ன பக்தி, என்ன சந்தோஷம்! ரொம்பவும் பிரியமாகவும் அன்புடனும் மகாபரிவாளின் ரொம்ப பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார். அப்படி செய்யக்கூடாது என்று அவரிடம் சொல்வதற்காக மடத்து சிப்பந்திகள் அவரை நெருங்கும் போது மகாபரிவாள் அங்கேயே உட்காரட்டும், ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று ஜாடை காட்டி அந்த சிப்பந்திகளை தடுத்து விட்டார். வெள்ளைக்காரர் மிகவும் சாந்தமாகவும் ஆனந்தமாகவும் மகாபரிவாளின் முகத்தையே பார்த்து கொண்டு புலங்காகிதமடைந்தார். ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுகின்றீர்கள், ஏன் இவ்வளவு ஆனந்தப்படுகின்றீர்கள் என்று வெள்ளைக்காரரை கேட்கும்போது, டிடன்ட் யூ சீ த லைட் தேர்? மகாபரிவாளின் முகத்தில் உள்ள பிரகாசத்தை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்ட வெள்ளைக்காரர் தொடர்ந்து, இஸ் இட் த சங்கராச்சாரியா ரெஃபர்டு பை பால் பிரண்டன்? மை காட் என்று சொல்லி பேரானந்தம் அடைந்தார். மகாபரிவாள் சுமார் 45 நிமிடங்கள் வெள்ளைக்காரருக்கு காட்சி கொடுத்தார்கள். பிறகு அவரிடம் த பர்பஸ் ஃபார் விச் யூ கேம் டு இந்தியா இஸ் ஓவர், யுவர் கோல் இஸ் ஓவர், கெட் லவ் என்று அவரிடம் சொல்ல சொன்னார். அந்த வெள்ளைக்காரரோ மகாபரிவாளின் தரிசனத்தில் மயங்கி போய்விட்டார். நான் சில தினங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டார். மகாபரிவாளோ அதெல்லாம் வேண்டாம், ஸ்டார்ட் இம்மிடியேட்லி என்று சொல்லி ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து அவரை அனுப்பிவிட்டார். அவர் சென்ற பிறகு அதாவது அந்த மடத்து சிம்பதிகள் எல்லாம் அவரிடம் கேட்டார்கள், எங்கிருந்தோ அந்த வெள்ளைக்காரருக்கு அனுகிரகம் செய்கின்றீர்கள், அவரும் பெரிவாளை பார்த்ததுமே கடவுளை பார்த்த மாதிரி ஆனந்தப்படுகின்றார், ஆனால் பக்கத்தில் உள்ள எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, அந்த ஞானம் வரவில்லையே என்று கேட்டார்கள். மகாபரிவாள், நீங்கள் எல்லோரும் ஞானியாகிவிட்டால் எனக்கு யார் ஸ்நானம் பண்ணி வைப்பா, யார் சாதம் போடுவா, ஆகவே உங்களுக்கு இப்போது எதுவும் தெரிய வேண்டாம் என்று புன்னகையுடன் சொன்னார். பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்து இருந்தால்தான் நம்மால் மகாபரிவாளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். எங்கிருந்தோ அந்த வெளிநாட்டார் செய்த புண்ணியத்தில் 1000 பங்கு கூட நாம் செய்யவில்லை என்று அணுக்க தொண்டர்கள் ஆதங்கப்பட்டு பேசிக்கொண்டார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.